உங்க பிஎஃப் பணத்தை எடுக்க அப்ளை பண்ணிட்டு இப்போ வருமா அப்போ வருமா எப்போ அக்கௌண்ட்ல ஏறும் அப்படின்ட்டு வாரக்கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இனிமே அந்த கவலையே வேண்டாம். உங்க ஜிபே மூலியமாகவோ ஃபோன்பே மூலியமாகவோ உங்க பிஎஃப் பணத்தை நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஏன் ஏடிஎம் கார்டு மூலியமா கூட எடுத்துக்கலாம். எப்படிங்கிறத பார்ப்போம். சமீபத்தில் மே 19ஆம் தேதி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லேபரு ஒரு மாசான அப்டேட் ஒன்று விட்டுருக்காரு. அது என்னன்னா, யூபிஐ மூலயமா இபிஎஃப்ஓல நம்ம பணம் எடுத்துக்கலாம், அந்த டெஸ்டிங் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இது எப்படி வேலை செய்யும், எவ்வளோ பணம் எடுக்கலாம், என்னென்ன விதிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரேஞ்ச் ஃபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிஎஃப் எடுக்கணும்னா ஆன்லைன் போர்ட்டலுக்கு போய் கிளைம் கொடுப்போம். அது ப்ராசஸ் ஆகி நம்ம கம்பெனி எம்ப்ளாயர் அப்ரூவல் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வர்றதுக்கு 3லிருந்து 7 நாட்கள் ஆகும். சில நேரங்களில் பல வாரங்கள் ஆகும். மெடிக்கல் எமர்ஜென்சி இது மாதிரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, பணம் இல்லாமல், அதுவும் நம்ம பணத்தை தானே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு நிறைய கான்ட்ரோவர்சினால இந்த சிஸ்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க. அதாவது பிஎஃப்ஐ நம்ம யூபிஐ மூலியமாக எடுத்துக்கலாம். எப்படி நம்ம கடையில் போய் யூபிஐ மூலியமாக ஒரு பொருளை கொடுத்து வாங்குறோமோ அந்த மாதிரி உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ மூலியமாக அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ரொம்ப சிம்பிள். யூபிஎஃப்ஓ வெப்சைட்டு அல்லது உமாங் ஆப்புக்கு போய்க்கோங்க. அங்கே மோட் ஆஃப் பேமெண்ட்டில் யூபிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட யூபிஐ ஐடியை அதில் என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. அது ஆதார் நம்பர் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 75% லிமிட். உங்கள் மொத்த பணத்தையும் நீங்கள் அப்படியே எடுத்துட முடியாது. 75% மட்டும்தான் எடுக்க முடியும். பேலன்ஸ் வந்துட்டு உங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் போய் அப்படியே இருக்கும் பத்திரமா. அதனால் அதை நீங்கள் எடுக்க முடியாது. முன்னாடி உடனடி செட்டில்மெண்ட்டாக ரூபாய் 1 லட்சம் வரையும் தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சம் வரையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இது ஒரு பயங்கரமான ப்ளஸ் நமக்கு. முன்னாடி நம்ம பணம் எடுக்கணும்னா ஒரு 13 வகையான காரணங்கள் அதுக்கு காட்ட வேண்டியிருக்கும். வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு 13 வகையான காரணங்கள் இருந்துச்சு. இப்போ 3 கேட்டகரியா அதை சிம்பிளிஃபை பண்ணிடுறாங்க. 1 அத்தியாவசிய தேவை, 2வது வீடு கட்டுறதுக்கு, 3வது ஸ்பெஷல் தேவை அப்படின்னு சொல்லி. இன்டர்நெட் வசதி, ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களுக்காக அந்த அக்கௌண்ட்டுக்கான பிஎஃப் ஏடிஎம் கார்டு தந்துருவாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் பணத்தை ஈஸியாக எடுத்துக்கலாம். என்னோட பென்ஷன் பணம் பாதிக்கப்படுமா, என்னோட இபிஎஸ்லேருந்து பணம் எடுத்துருவாங்களா அது அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேணாம். இது எல்லாமே இபிஎஃப்கானது மட்டும்தான். உங்கள் பென்ஷன் பணம் சேஃபாக இருக்கும். இந்த அருமையான திட்டம் முழுமையாக உங்கள் பயன்பாட்டுக்குள்ளே வரத்துக்குள்ள நீங்கள் சில விஷயங்களை உறுதியாக வச்சுக்கணும். முதல்ல யூஏஎன் நம்பரு ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 2வது யூஏஎன் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 2வது எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பிஎஃப் லிங்க் ஆகிருக்கோ அதே பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ ஐடி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 4வது கடைசியான விஷயம் என்னன்னா, ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பரு ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பணத்துக்காக பல நாள் காத்துட்டு இருந்த தொழிலாளர்களுக்கு உண்மையிலேயே இபிஎஃப்ஓ 3.0 ஒரு வரப்பிரசாதம் தான். அரசாங்கம் இதை பிராக்டிக்கலா இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுமையா சீக்கிரமா நமக்கு கிடைக்கும். இந்த புதிய யூபிஐ ஏடிஎம் முறை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.